தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பிபிஜி வணிகப் பள்ளி இணைந்து 13வது பட்டமளிப்பு விழா பிபிஜி அரங்கத்தில் இனிதே நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமத்தின் வளாகத்தில் தலைவர் மருத்துவர் எல்.பி. தங்கவேலு, பிபிஜி கல்வி குழுமத்தின் தாளாளர் திருமதி சாந்தி தங்கவேலு மற்றும் பிபிஜி கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல், பிபிஜி கல்வி குழுமத்தின் செயல் இயக்குனர் முனைவர் கேப்டன் அமுதகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினரால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. வரவேற்புரை மற்றும் கல்வி அறிக்கையை பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் ச. நந்தகுமார் அவர்கள் வழங்கினார். பிபிஜி வணிகப் பள்ளியின் கல்வி அறிக்கையை இயக்குனர் முனைவர் வித்யா வழங்கினார். நிறுவனத்தின் சாதனைகள், முன்னேற்றம் மற்றும் மைல்கற்களை எடுத்துக்காட்டுகிறது. இந்நிகழ்வில் விஜிஐடி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் மற்றும் கர்நாடக அரசின் வணிகம், தொழில் மற்றும் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் செல்வகுமார் ஐஏஎஸ் ஆகியோருக்கு கௌரவ விருந்தினராக பிபிஜி நிறுவன குழும தலைவர் மருத்துவர் எல்.பி. தங்கவேலு பாராட்டு மற்றும் வாழ்த்துரை வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெற்ற மாணவர்களின் கல்வி சாதனைகளுக்காக அவர்களை பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வு இந்நிறுவனத்திற்கு ஒரு பெருமையான தருணமாகும். எந்திர மின்னணுவியல் துறை சார்ந்த வைஷ்ணவ் அனீஷ் மற்றும் செல்வி அனிதா மற்றும் உயர் மருத்துவ பொறியியல் துறை சார்ந்த மாஷ்ஹூத் ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் விஸ்வநாதன் தங்க பதக்கங்களை வழங்கினார். பிபிஜி தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்த மொத்தம் 218 மாணவர்களுக்கும் பிபிஜி வணிகப் பள்ளியின் சேர்ந்த 74 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் ஒருங்கிணைப்பாளர்களின் ஆதரவுடன் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. Nandagopal, Prakash Raj. We are gathered here to honor our Lord for his dynamic leadership and commitment to